வணக்கம் வந்துடுமே நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் நம்மளுடைய நேயர் நளின் குமார் முருகேசன் அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டுட்டு ப்ராக்கெட்டில் ஒரு இதுக்கு போட்டிருக்காங்க. பதி பசு பாசம் அப்படிங்கிறது சைவத்தை பொறுத்த மட்டும் முக்திக்கு அப்புறமும் இருக்குது அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்குது இல்லையா? அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்புறம் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே நேரத்தில் ரமணர் யோக வாசிஷ்டம் அப்படிங்கிற அதனுடைய பாடமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதி மட்டும்தானே இருக்குது, முக்தி அப்படிங்கிறதுக்கப்புறம் பதி மட்டும்தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணுங்க. சைவ சித்தாந்தம் இந்த மாதிரி முக்தி பேர் அப்படிங்கிறது அடைந்ததற்கு பிறகும் பதி பசு பாசம் இருக்குதுன்னு சொல்லவே கிடையாது. நானும் அப்படி ஒன்று இருக்குதுன்னு இது நாள் வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஏதோ ஒரு வகையில் தவறாக நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த பதி பசு பாசம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை இதுதான் என்றைக்குமே ஒரு பாட்டில் வரியவோ இல்லை நடுவால் ஒரு வரியவோ எடுத்தால் பாட்டை முழுசும் படிக்காமல் அந்த நடுவால் ஒரு வரி மட்டும் எடுத்தால் பிரச்சனை வருங்கிற. ஏன்னா நம்ம அந்த ஒரு 4 வரி பாட்டு திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய 4 வரி பாட்டு நான் 2 வரி தான் அடிக்கடி சொல்லுவேன். கீழே இருக்க 2 வரி விட்டுட்டேன். ஏன்னா அந்த சூழலுக்கு அது தேவையில்லாமல் இருக்குது. ஆனால் அதனுடைய பிரச்சனை எங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா? முழுசாக கேட்போம். அந்த பாடல் பாருங்கள். பதி பசு பாசம் என்பகர் மூன்றில் அப்படின்னு சொல்லும் பொழுது சரிங்களா, அதை பற்றி பேசும்போது பகர்தல் அப்படின்னு சொன்னால் சொல்லுதல்னு அர்த்தம் சரிங்களா. என்பகர் மூன்றில் அதை பற்றி சொல்லும் பொழுது பதினா யார்? இறைவன். பசுனா யார்? ஆன்மா. பாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது பிணைப்புன்னு அர்த்தம், மாயை இல்லைங்களா? ஏதாவது ஒன்று மேலே பிணைப்பு அப்படிங்கிறது. பதி பசு பாசம் என்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. எப்படி பதின்னு சொல்லக்கூடிய இறை அனாதியோ, அதற்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, அது எப்பவும் இருக்குது. அதுபோல் இந்த பசு பாசமும் அனாதி தான். பதியினை போல் பசு பாசம் அனாதி சரிங்களா. ஆன்மாவும் இருக்குது, அந்த ஆன்மாவோடு சேர்ந்த மலமும் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அடுத்து 2 வரி பதியினை சென்று அணுகா பசு பாசம். இப்போ இந்த ஆன்மாவை தான் மலம் அப்படிங்கிறது சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த 3 ஆதியிலிருந்து இருக்குதுன்னு சொன்னீங்களே. இப்போ இறைவனை அணுகி இருக்காதா? அணுகலை. ஏன்னா அதுதான் இறைவனுடைய தன்மை. பதியினை சென்று அணுகா பசு பாசம். இந்த மலச்சேர்க்கையினோடு இருக்கக்கூடிய இந்த ஆன்மானால் பதியான இறைவனோடு ஒன்றரை கலக்க முடியாது. ஏன்னா அது அந்த மலத்தினோட சேர்க்கை இருக்கக்கூடிய காரணத்தினால, அந்த சேர்க்கை இருக்கக்கூடிய காரணத்தினால தான் நம்ம இன்றைக்கி பிறப்பெடுத்து வந்திருக்கோம். இந்த பிறப்பிலிருந்து இந்த மலச்சேர்க்கையை நீக்கும் பொழுது பிறவா நெறி அடையலாங்கிறதுக்காகத்தான் இத்தனை முயற்சி நம்மகிட்ட இருக்குது. பதியினை சென்று அணுகா பசு பாசம் பதி அணுகில் பசு பாசம் நிலாவே. அதுதான் 4வது வரி. பதி அணுகில் பசு பாசம் நிலாவே. இப்போது பதின்னு சொல்லக்கூடிய இறைவன் பதியினை சென்று பதிகிட்ட பசு பாசம்ங்கிறது 2மே போகாது. ஆனால் அந்த பதின்னு சொல்லக்கூடிய இறைவன் வரும்பொழுது பசு பாசம் நிலாவே இது 2மே இல்லாமல் போகிறாங்க, பதி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு. இதுதான் முக்தி பேருக்கு உண்டான வழி. பாருங்கள், நம்ம சைவ சித்தாந்த இதெல்லாம் படிக்கிறோமே, திருக்களிற்றுப்படியார் கடைசியாக போட்ட பதிவு 10வது பதிவா, அதில் இந்த செய்தி தானே நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நாம் முக்தி பேர் அடைவதற்குண்டான முயற்சியை எடுக்கிறோம், அவ்வளோதான் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். இப்போ ஏன் முயற்சி எடுக்கிறோம்? நாமே இறைவனுடைய சொரூபம் தானே. நம்மளுடைய இயல்பில் நம்ம இருக்கலாமே. யார் வேண்டான்னு சொன்னால் அந்த இயல்போடு இருக்கிறதுக்கு தானே இவ்வளோ முயற்சியும் செய்கிறோம். அப்போ என்னங்க திருப்பவும் முயற்சிங்கிறீங்க? என்ன பிரச்சனை? ஏன் முயற்சி செய்யணும்? இயல்பில் இருக்கிறதுக்கு நான் எதுக்கு முயற்சி செய்யணும்? அது முயற்சிக்காமல் அது இப்படியே இருக்கிறதுனால தானே அதற்கு பேர் இயல்பு. அப்போ நான் இயல்புக்கே நான் முயற்சி செய்கிறேன்னா ஆமாம். ஏன்? மலச்சேர்க்கையினால். அது என்ன மலம்? 3 மலம். ஆணவம் கண்மம் மாயின்னு சொல்லக்கூடிய 3 மலம் இருக்குது. இந்த 3 மலமும் தான் நம்மை சுயநிலை அப்படிங்கிறதுலேருந்து மறக்க வைத்து இந்த மாயத்தோற்றத்தினால இருக்கக்கூடிய இந்த உலகை போல் இருக்கக்கூடிய பிற உலகங்களோ அண்டமோ எல்லாத்தையும் நமக்கு இருப்பது போல உண்டான காட்சி ரூபங்களை கொடுத்து நம்ம இங்கே வாழ வைத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது. அது என்ன மும்மலம்? ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்லக்கூடிய 3 மலங்கள். இந்த ஆணவங்கிற மாயை உயிரோடவே இருந்தது. பதி பசு பாசம்னு சொன்னாங்களா, அந்த பாசம்ங்கிறது ஆணவ மலம். நான் எனது என்னுடையது எனக்கு வேணும்னு சொல்லக்கூடிய அது எதனால்? தனக்குன்னு ஒரு பிடிப்பை ஏற்படுத்திக்க, அதனால தான் பாசம்னு சொன்னாங்க. அதுக்கு பேர் ஆணவ மலம் அப்படிங்கிறது சரிங்களா. இந்த ஆணவ மலத்தினுடைய சேர்க்கையினால் நான் வேறு இறை வேறுங்கிற ஒரு தன்மை வந்துடும். நான் வேறு இதர பொருட்கள் எல்லாம் வேறுங்கிறையும் ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்துடும். இதனால தான் அனைத்தும் இறைங்கிற அந்த ஒரு பார்வையிலிருந்து நீங்கி இது எல்லாம் தனித்தனியானது, நான் வேறு இதெல்லாம் வேறுன்னு சொல்லக்கூடிய ஒரு மாய தோற்றத்தினால இங்கே பிறப்புங்கிறது ஏற்படுது. இந்த மாயைங்கிறது உடனே உண்டாயிருமான்னு கேட்டால் இல்லை.
சரிங்களா? அந்த கரணம்னு சொல்லக்கூடிய மனம், சித்தம், புத்தி, அகங்காரத்தினோடு சேரும் பொழுது அது நடக்கும். இதெல்லாம் யோக வாசிஷ்டமில் பார்த்துருக்குமே. ஆணவத்தினுடைய சேர்க்கையினால் ஒரு செயல் நடக்குது. அதற்கு முன்னதாகவே மனம்ங்கிறது அந்த இடத்துல ஒன்று உண்டாகணும். அதனால தான் அந்த கரணத்தில் முதல்ல மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் முதல்ல மனம் தான் வரும். அந்த ஒரு எண்ணம் தோன்றுச்சு. ஏதுமே இல்லாத இடத்துல ஒரு எண்ணம் எப்படிங்க தோன்றுச்சு? ஏதாவது ஒன்று இருக்குன்னா, எனக்கு ஒரு செய்தி தெரியுதுன்னா தெரிஞ்சதை பற்றி நான் சிந்திக்கலாம். செய்தியே தெரியாததை பற்றி நான் எப்படி சிந்திக்க முடியும்? இது பெரிய ஒன்றும் ராஜவித்தியம் ஒன்றும் இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கு. எனக்கு ஏதாவது தெரியும்னா தெரிஞ்சதை பற்றி நான் யோசிக்கலாம். தெரியாததை பற்றி நான் எப்படி யோசிக்கிறது? அப்போ நீங்கள் என்ன ஆதின்னு எப்படி சொன்னீங்க? ஆதினா ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்க. அங்கே அனாதின்னு அதுக்கு பேர். அது ஆதி கூட இல்லை, அனாதின்னு சொல்கிறீங்க. அப்போ முன்னும் இல்லை பின்னும் இல்லை. ஏதுமே இல்லாத இடத்துல ஓகே, பதி, பசு, பாசம் 3 இருக்குது. இந்த பசுவும் பாசத்தோடு சேர்ந்து இருக்குது. சரி, இது எல்லாமே இப்போ நம்ம காணக்கூடியதெல்லாம் கற்பனைன்னு சொல்கிறீங்க. முன்ன ஏதாவது இருந்திருந்தா அதை பிடிச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு கற்பனை பண்ணியிருந்துருக்கலாம். முன்னமும் ஏதும் இல்லைங்கிறீங்க. அப்புறம் எப்படிங்க இந்த கற்பனை தோன்றுச்சு? தெரியாது, தோன்றுச்சு. எதாச்சியாக தோன்றுச்சு, அவ்வளோதான். அது எப்படி தோன்றுச்சுன்னு தெரியாது. இது அறிஞர்களினுடைய கூற்று. நானும் சென்று பார்க்கல, நீங்கள் பார்த்தீங்களான்னு எனக்கும் தெரியாது. பெரியவர்கள் சொன்ன கூற்று. அது தானாக தோன்றியது, அவ்வளோதான். அது ஒரு அசம்பாவிதம், அவ்வளோதான். தானாக தோன்றியது, ஒரு கற்பனை சிந்திக்க எட்டியது. சிந்தைக்கு எட்டிய கற்பனை வந்து அப்படியே அங்கே அந்த சிந்தைக்கு கற்பனை எட்டியதுன்னு சொல்கிற பாருங்க. அங்கே அந்த சிந்தை, அந்த கற்பனை, இதெல்லாம் அந்த ஒரு நிகழ்வு, மாற்றம்னு ஒன்று நடந்தது இல்லையா? அந்த பசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மாக்கிட்ட ஒரு மாற்றம்னு ஒன்று நடந்தது இல்லையா? நிலை மாற்றம்னு. அந்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு பேர் தான் மனம்னு சொல்லக்கூடியது. இப்போ ஆன்மாக்கோ மனசிற்கோ வேறு ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். அந்த நிலையை புரிய வைக்கிறதுக்காக ஒரு வார்த்தை மனம்னு சொல்லக்கூடியது. எப்படி விடக்கூடிய மூச்சு பிராணன் தான். ஆனால் உடலுக்குள்ளே ஒவ்வொரு வேலையை செய்யும்பொழுது அதுக்கு தசவாயுன்னு 10 பேர்கள் வைக்கிறோம் இல்லையா? பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் ஒவ்வொரு பேர் வைக்கிறோம் பார்த்தீங்களா? ஆனால் என்னமோ பிராணங்கிறது ஒன்று தான். அந்த வேலை நிமித்தமாக அதை சுட்டி காட்டுவதற்காக அதற்கு ஒவ்வொரு பெயர்கள் வைக்கப்படுது. அதுபோலவே ஆன்மாங்கிறது ஒன்று தான். அந்த ஆன்மாவில் நடக்கக்கூடிய நிலை மாற்றத்திற்கு ஒரு புரிதலுக்காக சொல்லக்கூடிய பேர் மனம்னு சொல்லக்கூடியது. இந்த மனம் தான் கற்பனைக்கு உண்டான ஒரு காரணியாக மாறுது. இந்த கற்பனை உண்டான உடனேயே செயல்கிறது நடந்துடாது. அப்போ மனம் உண்டாயிடுச்சு, அப்புறம் சித்தம்னு உண்டா. அது என்ன சித்தம்? எது ஒன்றையும் எனக்கு வேணும்னு நினைக்கக்கூடியது. ஏதோ ஒன்று சித்தப்படுத்திக்கணும் இல்லை. இப்போ நான் இதை எடுக்கணும்னா நான் இதை எடுக்கணும்னு சித்தப்படுத்தணும். அப்போ எனக்கு அது வேணும்னு நான் சித்தப்படுத்தணும். அது என்ன அப்படின்னு நான் யோசிக்கணும். வெறும் மனம் யோசிக்காது. அது அந்த யோசிக்கக்கூடிய செயலுக்கு பேர் சித்தம். இப்போவும் ஆன்மானா மனம்னா சித்தம் எல்லாம் ஒன்று தான். அந்த நிலை மாற்றத்திற்கு தான் ஒவ்வொரு பெயர்கள். சரிங்களா? மனமும் ஒரு மாற்றம் உண்டாச்சு, அந்த மாற்றமான மனதில் ஒரு மாற்றம் உண்டாச்சு, அதுக்கு பேர் சித்தம்னு சொல்லக்கூடியது. அது என்னன்னு அந்த உண்டான கற்பனை, அது என்ன கற்பனை அப்படின்னு யோசிக்கிறதுக்கு. அப்புறம் உண்டான கற்பனைக்குள்ளே ஆராய்ந்து பார்க்குறது. இது நமக்கு தேவையா? இது நல்லா இருக்கே, இது இப்படி இருந்தால் என்ன, அது அப்படி இருந்தால் என்ன? இதுக்கு பேர் புத்தின்னு பேர். எதை ஒன்றையும் அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடியது. இது வேணும் இது வேண்டான்னு விளக்கி சேர்க்கக்கூடியதற்கு உண்டான அந்த ஒரு நிலைக்கு பேர் என்ன? புத்தின்னு பேர். சரிங்களா? இந்த புத்தி ஏற்பட்டுருச்சு. இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வேணும்னு ஒரு நிலைப்பாடு பண்ணோன்னே இப்போ அதை அணுகி செல்வதற்கு ஒரு நிலை மாற்றம் ஏற்படணும். அதுக்கு பேர் அகங்காரம்னு பேர். அப்போது அங்கே தான் நான் எனதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தோற்றம் ஏற்படுது. இப்படி தான் முதல் பிறப்பு ஏற்பட்டது. எதாச்சியாக ஏற்பட்டது தான். சரிங்களா? ஏற்பட்டது. கீழே வந்தோம். வந்த உடனே வரும்பொழுது அந்த ஆணவ மலத்தினுடைய சேர்க்கையினால தான் கீழே வரோம். சரிங்களா? வந்தாச்சு. வந்ததற்கப்புறம் முதல் பிறப்பு, இந்த உலகமெல்லாம் இருப்பதாக, இதெல்லாம் வெறும் கற்பனை தான், இங்கெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த முதல் பிறப்பில் இங்கே இப்படி வந்தோடனே எல்லாம் அப்படி இருக்கா? சூப்பர்ப்பா, எல்லாம் நல்லா இருக்கியா? நான் தான் மறந்துட்டேனே, நான் வந்து உண்மை நிலையிலிருந்து விலகி வந்துட்டேனே. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் ஏற்பட்டதற்கு பிறகு இப்போ வரைக்கும் என்கிட்ட உருவம்னு ஒன்றும் இல்லை, தன்மைகளில் எதுவும் இல்லை. இப்போ இந்த கற்பனைக்கு ஏற்றார் போல் இந்த இடம் இப்படி தானே இருக்குது, இந்த இடத்துக்கு இப்படி இருந்தால் தான் நான் நல்லா இருக்குன்னு ஒரு சட்டை தேவைப்படுது. அப்போ என்னுடைய சிந்தைக்கு ஏற்றார் போல், நான் விருப்பத்திற்கு ஏற்றார் போல், நான் உணரணும்னு விருப்பத்திற்கு ஏற்றார் போல் ஒரு உருவத்தை வந்து நானே வடிவமைக்கிறேன். அந்த வடிவமைப்பிற்கு இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது எனக்கு ஒரு தன்மையாக மாறுது. இந்த பஞ்சபூதத்தினுடைய கலப்பின் உட்பட்டு ஒரு உருவத்தை தரித்து கொண்டு நான் இங்கே வரேன், அவ்வளோதான். இந்த பஞ்சபூதத்தில் மட்டும்தான் இருக்குமா? இந்த அண்டம் அப்படி தான் உருவாயிருக்கு. இந்த யார் உண்டு பண்ணுனா? இறைங்கிற ஆற்றல் உண்டு பண்ணுச்சுன்னு சொல்கிறோம். இப்போ இது நிஜமாலுமே உண்டு பண்ணுச்சா? இல்லையே. எல்லாமே வெறும் மாயை தானே. நம்ம எங்கிருந்துமே வரல, நம்ம ஆதியில் தான் இன்னும் இருக்கோம். ஆனால் இதெல்லாம் இருக்கிறதா போல் நமக்கு கற்பனை மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம ரிவர்ஸில் வண்டி ஓட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து உண்மை நிலை என்னன்னு புரியும். அதுதான் தியானம் அப்படிங்கிறது. இந்த உடலுங்கிற சிறை விட்டு என்னை நான் நீக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த உண்மை நிலை எனக்கு புரியும்.
இவ்வளோதான். அதுக்கு தான் நம்ம இவ்வளோ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? சுய நிலையில் வந்து நாம் சென்று அடைவதற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரி, இப்படி வந்துட்டோம். முதல் பிறப்பெடுத்து வந்தாச்சு. சந்தோஷமாக இருக்கியா? ஓகே, சூப்பரியா, நல்லா இருக்கா? ஓகே அப்படின்னாச்சு. இப்போ இங்கே வந்தோடனே இங்கே பார்த்தது மேலெல்லாம் எனக்கு பிடிப்புன்னு ஒன்று ஏற்பட்டது. அதற்கு பேர் அப்போது ஒரு சில ஞாபகங்கள் என்கிட்ட தங்குச்சே. இந்த வாழ்வில் வந்து நான் விருப்பப்பட்ட எல்லாத்தையும் என்னால் அடைஞ்சிட முடியுதான்னு கேட்டால் இல்லையே. அப்போ அடைய முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் இருக்கே. இது மேலே இருக்கக்கூடிய இதெல்லாம் உண்மைன்னு நம்பி இது மேலே சிந்தை பொருந்தது வருங்க. அதற்கு பேர் மாயைன்னு பேர். ஆணவம், கண்மம், மாயை. இதுக்கு பேர் மாயைன்னு பேர். இதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டோம் பார்த்தீங்களா, அதற்கு பேர் மாயைன்னு பேர். இதெல்லாம் உண்மைன்னு நம்பினா அதுக்கு பேர் மாயைன்னு பேர். அப்போ இந்த மாய தோற்றம் என்ன ஆகுது, நான் இன்னும் அதை அனுபவிக்கலையே அப்படின்னு சொல்கிறது வந்து என்னுடைய ஞாபகத்தில் பதியுது. இதற்கு பேர் கண்மம்னு பேர். சரிங்களா? அப்போ முதல் பிறப்பில் வரும்பொழுது கண்மமோ மாயையே நம்மகிட்ட இல்லை. வந்தோன்னா அது ரெண்டு சேர்ந்துருச்சு, 3 மலம் கூடிடுச்சு. இப்போ மறுபிறப்பு இது திருப்பி இறந்து மேலே இந்த உடல் விட்டு வெளியே போகும்பொழுது பழைய ஞாபகம் என்ன பண்ணுது, இதற்கேற்றார் போல இது போலவே இன்னொரு உடல் இருந்தா இது போலவே திருப்பி இன்னொரு உடல் எடுத்துகிட்டு வருவோம். இப்படி தான் ரொட்டீனாக வந்துக்கிட்டே இருக்கு. அப்போது கண்மம் கூடிகிட்டே இருக்குது, மாயை வலுப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆணவம் நம்மகிட்ட இருந்து நீங்குவதே கிடையாது. இந்த 3 மலத்தினுடைய சேர்க்கையின்பால் நமக்கு பிறப்புங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. எந்த ஒரு ஆன்மா இது எல்லாம் வெறும் மாயத்தோற்றம் அப்படிங்கிறதுல வந்து ஊனி நிற்கிதோ, எத்தனை பிறப்பா சுற்றிட்டு இருக்கிறேன்னு தெரியலைங்க, 1000மோ 1,00,000மோ எத்தனைன்னு தெரியல, எத்தனை யுகாதி யுகங்களாக பிறக்கிறோன்னு தெரியல, இதில் பூமியில் மட்டும்தான் பிறந்தமா இல்லை வேற எங்கெல்லாம் சுற்றிட்டு வந்தோமான்னு தெரியாது நமக்கு இல்லையா. பிற உலகங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சமயங்களே சொல்லுது. அப்போது இங்கெல்லாம் போயிட்டு வந்தோன்னு தெரியல. அப்போது இந்த ஊன்றி இருக்கக்கூடிய இந்த மும்மலங்களை விடுவதற்குண்டான பயிற்சி என்ன? 2 தான். ஒன்று ஆத்ம விசாரணை, அதன் வழியாகவே நம்ம வந்து பிறவா நிறைய அடைந்தலாம். அவர்களுக்கு பேர் ஜீவன் முக்தர்கள்னு பேர். இந்த ஆத்ம விசாரணையும் செஞ்சு நம்ம யோக பயிற்சியிலையும் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் விதேக முக்தர்கள். உடல் விட்டு தன்னுடைய விருப்பத்தின்பால் அவர்கள் இந்த உடல் விட்டு அந்த உயிரை பிரிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை பெற்றவர்கள். 2 நிலையும் பயிற்சி பண்ணலாம். இந்த விதேக முக்தர்கள் அனைவருமே ஜீவன் முக்தர்களாக கண்டிப்பாக ஆயிருப்பாங்க. ஸோ பேஸ் குவாலிஃபிகேஷன் ஜீவன் முக்தர். ஆத்ம விசாரணை செய்து இது எல்லாம் மாயிங்கிற அந்த ஒரு நினப்பை வந்து மனசில் கொண்டு வந்து நிறுத்தணும். நிறுத்திட்டேங்கிறதுக்காக இதெல்லாம் உண்மைன்னு நம்மளால் ஒத்துக்க முடியாது. அதற்கு பயிற்சி செய்யணும். பயிற்சி செஞ்சு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து நிற்கும்போது இதெல்லாம் மாயினா, ஒருத்தனை அடித்தா எனக்கு வலிக்காதா? வலிக்கும். ஏன்? அது இந்த உடல்ங்கிற இந்த ஒரு தன்மை கொண்டது. ஆனால் மாயை இந்த உடல் அழியக்கூடியது. அதனால் அதை அவங்க பொருட்படுத்திக்க மாட்டாங்க. அவங்க வாட்டுக்கு பேசாமல் இருப்பாங்க. அவ்வளோதான். ஏதோ ஒரு காலத்திலும் இந்த உடல் விட்டு நான் போகத்தானே போகிறேன், இருந்து அழியக்கூடியதன் மீது எனக்கு பற்றென்ன, அது போனால் போகுது அப்படின்னு பேசாமல் இருப்பாங்க. அதனால் அவர்கள் அதை பொருட்படுத்தி கொள்வதில்லை. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அவர்களுக்கும் வலிக்கும் எல்லாமே இது இருக்கும். ஆனால் அவர்களை இது பொருட்படுத்தாதனால அவங்க வாட்டுக்கு அமைதியாக இருப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவர்களுடைய மனோபலம் அந்த அளவுக்கு அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா உண்மை நிலையை உணர்ந்த காரணத்தினால் அப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். உண்மை நிலை உணர்ந்த காரணத்தினால் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். சரிங்களா? இதுதான் ஜீவன் முக்தர் விதேக முக்தர்னுடைய நிலை. அப்போ இந்த நிலையில் இருக்கும் பொழுது உண்மை தன்மையை உணர்ந்த காரணத்தினால் அவர்கள் பேசாமல் இருப்பாங்க. இப்போது சொல்லுங்கள், உண்மை நிலையை உணர்தல் அப்படின்னு என்ன? மும்மல சேர்க்கையிலிருந்து விடுபடுதல்னு அர்த்தம். இப்போ மும்மல சேர்க்கையிலிருந்து விடுபட்டுட்டோம். அங்கே என்ன பாக்கி இருக்கும்? மும்மலமும் நம்மக்கிட்ட இல்லை. அப்போ பாக்கி என்ன இருக்கும்? பதி அணுகில் பசு பாசம் நிலாவேன்னு மூலர்வரான்னு சொன்னார்ல. ஏன் சொன்னார்? நான் விலகுவதற்கு முயற்சி செஞ்சேன். செய்யும் பொழுது முயற்சி தான் செஞ்சேன், முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நிலைப்பாடோடு இருந்து என்னுடைய முயற்சி அப்படிங்கிறத செஞ்சேன். செய்யும் பொழுது காலமும் ஒரு நாள் கனிந்தது. கனிந்த காரணத்தினால் இறை தன்னுடைய திருக்காட்சியை காட்டி கொடுத்தது. இதுதாங்க இறைவனுடைய திருக்கருணையால் நமக்கு முக்தி பேர் கிடைக்குமே தவிர நம்முடைய முயற்சியினால் முக்தி பேரை அடைந்தோம்னு கிடையாது. நம்ம முயற்சி மட்டும்தான், அடைந்தோமெல்லாம் கிடையாது. முக்தி பேர் தரப்பட்டது தான். என்றைக்குமே முயற்சி செய்யலாம். காலம் கனியும் பொழுது அது நடக்கும். அவ்வளோதான். வசிஷ்டர் என்ன சொல்கிறார்? முயற்சி செய், நொடிப்பொழுதில் ஒரு நாள் வாய்க்கும். அது இப்பிறப்போ எப்பிறப்போ அவ்வளோதான். நொடிப்பொழுதில் ஒரு நாள் வாய்க்கும். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? இந்த தொடர்ந்து யார் ஒரு முயற்சி செய்யணும், அடுத்த 3 பிறப்பிற்குள்ளே அவன் முக்தனாவான்னு சொல்கிறாங்க. ஸோ முயற்சி செய். நொடிப்பொழுதில் ஒரு தடவை அந்த ஒரே நொடி நீ கண்டேன்னா போதும், பின்ன நீ அதை ஈஸியாக பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஒரு நொடி, அதுக்காக தான் அந்த ஒரு கேட் வந்து ஓப்பன் பண்ணி தரணும். இது இறைங்கிற ஆற்றல். அந்த கேட் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ அங்கே என்ன இருக்குங்கிறீங்க? கிளம்பி போகலாம்னு வந்து நம்மளுடைய புரிதலுக்காக சொல்லலாம். இங்கே போகலாங்கிற அந்த நானே இல்லையே. அப்போ அங்கே வேற என்ன இருக்கும்? தன்னிலை உணர்ந்தவன் வேற அங்கே என்ன இருக்கும்? அங்கே இறைங்கிற ஆற்றல் மட்டும்தான் இருக்கும்.
பதி அணுகில் பசு பாசம் நிலாவே. சைவம் தான். திருமந்திரம் சைவத்துக்குள்ளே வர்றத எல்லா சித்த பெருமக்களும் சைவர்களே. அது அவர்களே சொல்கிறாங்க. போகநாதர் தன்னுடைய 7000 சொல்கிறார், சித்தர்கள் அனைவரும் சைவர்களே அப்படின்னு. சைவ நெறிங்கிறது சத்திய நெறின்னு அர்த்தங்க. சைவம்னா இப்போ நிறைய பேருக்கு தெரியலிங்க, சைவம்னா சாப்பாடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒழுக்க நெறி, சத்திய நெறி, உண்மையை எடுத்து சொல்லக்கூடிய நெறிங்கிறதுனால அதுக்கு பேர் சைவ நெறின்னு பேர். சரிங்களா? ஸோ அதனால் இந்த பசு பாசம்னு இருக்கக்கூடிய வரைக்கும் பதி கிட்ட அது போய் சேராது. இந்த பசு பாசம் அப்படிங்கிற அந்த ரெண்டையுமே நீக்கணும். நான் மலச்சேர்க்கையிலிருந்து நீங்குகிறேங்கிற அந்த ஒரு எண்ணமே அது ஒரு இன்னும் பந்தத்தோடு தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ எப்படி இருப்பாங்க அவங்க? அது எப்படி விளக்கி சொல்ல முடியும்? நான்கிற தன்மையும் இல்லை, என்னை பிணைக்க வைப்பதற்குண்டான எந்த ஒரு விஷயமும் எங்கள் கண்ணு முன்னாடி இல்லை. இப்போ உங்களை எப்படி விளக்கி சொல்லிக்குவீங்க? நீங்கள் நானே சொல்ல முடியாது, இங்கே உங்களை எப்படி விளக்கி சொல்லுவீங்க? சொல்ல முடியாது இல்லையா? உங்களை எந்த வகையிலையும் விளக்க முடியாது. அப்படியே இருப்பீங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே சொல்ல முடியாது. அதுதான் இறையினுடைய. அதனால தான் அதுக்கு பேர் அனாதின்னு பேர். அது எந்த தன்மைகளும் கொண்டது கிடையாது. அது அப்படி இருந்ததுப்பா, இருக்கா, இருக்குப்பா, இருக்குமா, இருக்கும்பா, வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி போனால் அப்போ உங்களுடைய மனசில் ஏதாவது எண்ணம் எழுமா? எழாது. அப்படியே இருப்பாங்க, அவ்வளோ. அதுக்கு பேர் தான் சமாதி நிலை. அது வாய்க்கும் பொழுது இறையோடு ஒன்றரை கலப்போம். அப்போ அங்கே இறையோடு ஒன்றரை கலப்போங்கிறது வந்து நம்முடைய புரிதலுக்காக சொல்கிறது. நாம் கலக்கிறோன்னெலாம் கிடையாது. அங்கே இறை மட்டும்தான் இருக்குது. திருக்கலிற்றுப்படியாரில் பார்த்தோமே, 8வது பதிவுலையோ 9வது பதிவுலையோ இதே செய்தி பார்த்தோமே. அங்கே சிவம் மட்டுமே உண்டு, வேறு எதுவுமே இல்லை. நான் சிவமெல்லாம் கிடையாது, அங்கே சிவம் தான், வேறு ஒன்றுமே இல்லைங்கிறது தான் அவர் ஆசிரியர் சொன்னது. ஸோ எல்லாருமே இங்கே வசிஷ்டாத்வைதம், அத்வைதம், துவைதம் இல்லையா, மத்துவம், என்ன பேர் வேணாலும் வச்சுக்கங்க, சைவம், வைணவம், கௌமாரி, என்ன பேர் வேணாலும், எல்லாருடைய முடிவும் இறைங்கிறது மட்டும்தான் வந்து நிற்குமே தவிர இந்த பாகுபாடெல்லாம் நமக்குள்ளே ஏற்பட்டது தான். இது ஒரு முட்டாள்தனம் தான். இது வந்து வெறும் பாகுபாடெல்லாம் நமக்குள்ளே ஏற்பட்டது தான். எல்லாமே இறைங்கிறது ஏதோ ஒரு வகையும் பின்பற்றி இறைவனை சென்றடையலாம், அவ்வளோதான். இந்த மலச்சேர்க்கையிலேருந்து நீங்கினா அங்கே இறை மட்டும்தான் இருக்கும், அவ்வளோதான் முக்தி பேர். ரைட்? ஸோ இந்த இன்னைக்கு உண்டான செய்தி பிடிச்சிருந்திருக்குன்னு பெருமைட்டு வந்திருக்கும்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்களை திறந்துட பண்ணி நன்றி.